கடாரத்தரசன். அத்தியாயம் 25. வேல்விழியால். தலை தக்கோலத்தின் நானாதேசி திசை 1500 விருந்தினர் மாளிகை நித்திலன் எதிர்பார்த்ததை விடவும் பிரம்மாண்டமாகவே இருந்தது. அந்த தெருவின் மிக பெரிய மாளிகையாகவும் அது இருந்தது. செட்டி பெருத்தால் பட்டினம் என்று எங்கு போனாலும் ஒன்றாய் கூடி ஒரு ஊரையே எரிவீர பட்டினமாக செய்து கொள்ளும் பழக்கம் இங்கும் இருந்தது. ஆயினும் இங்கே பட்டினம் அளவு பெருக்காமல் தெருவாக சிறுத்திருந்தது. பிற தேசத்தார் மனைகளும் இருக்கவே செய்தன. அருகிலேயே சிறு வாயிலுடன் பாம்பு போல பின்புறம் நீண்டு கொண்டே போன சீனத்து மாளிகை ஒன்று இருந்தது. முதல் முறை பார்க்கும் நித்திலனுக்கு அந்த அமைப்பும் அதன் சிவப்பு நிறமும் ஒன்றன் மேல் ஒன்றாக கவிழ்த்திய முக்கோண பகோடாக்களுமாக அந்த மாளிகை ஒரு அதிசயமாகவே இருந்தது. என்ன அப்படி பார்க்கிறாய்? இது ஒரு சீனத்தான் மாளிகை. இதுபோல இங்கும் நாகவெளியிலும் நிறைய உண்டு. வா வா. கடாரத்தின் முக்கிய துறைமுகம் இதுவல்ல என்று சொன்னாயே, பின்னும் ஏன் இங்கே போய் இத்தனை பெரிய விடுதி? தன் சந்தேகத்தை கேட்டபடி கச்சைகளை கழற்றிவிட்டு ஸ்நானத்துக்கு தயாரானான் நித்திலன். தக்கோலத்தின் அகில் மனம் கமகமவென்று நிரம்பியிருந்த அந்த பெரிய ஸ்நான அறையில் அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர். ரத்னசேகரன் எவ்வளவோ சொல்லியும் சேவக பெண்களை வெளியே அனுப்பிவிட்டான் நித்திலன். செல்வ சுகங்களுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் பழக்கம் இல்லாதவன் இல்லை நித்திலன். உலகம் முழுவதிலிருந்து வரும் அதிநவீன பொருட்களை எல்லாம் தக்கணத்துக்கே அறிமுகப்படுத்தும் குடும்பத்தில் பிறந்தவன். அவனது முப்பாட்டன்கள் சிலர் அப்போதைய அரசர்களை காட்டிலும் தனவந்தர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுவதுண்டு. அப்படியும் ஏனோ நித்திலனுக்கு இப்படி 5-10 பெண்கள் கூடி நின்று நீராடுவதில் சிறிதும் பிடித்தமில்லை. தங்கப்பேழையில் ஜவ்வாதும் அரேபிய வாசனை திரவியமும் கலந்த ஸ்நான பொடியை கரைத்தவாறே தம்பியின் கேள்விக்கு பதில் சொன்னான் ரத்னசேகரன். குமரா, இந்த கீழைக்கடல் பிராந்தியத்திலேயே இன்றைய தேதிக்கு முக்கிய துறைமுகம் கடகதீப பலவாதி பர்வதத்தின் அடிவாரத்திற்கு சற்று தெற்கில் புஜங்கவெளி எனப்படும் நாகவெளி பள்ளத்தாக்கின் முடிவில் அமைந்துள்ள கடகதீப துறைமுகம்தான். கடாரத்து உள்ளிருந்து வரும் பெரும் நதியொன்றுடன் பலவாதி பர்வதத்தின் மீதிருந்து உற்பத்தியாகி வரும் நாக நதியும் இன்னும் பற்பல நதிகளும் கூடி கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ளது அத்துறைமுகம். அங்கு இதை போல 10 மடங்கு கப்பல்கள் நிற்க வசதி உண்டு. அது மட்டுமல்ல, அது கடலோரமாக இருப்பதோடு மட்டுமின்றி ஆற்றின் முகத்வாரமுமாகவும் அவ்விடமே அமைந்துள்ளதால் சிறு கலன்கள் மூலம் கடலின் கண் ஆற்று படுகைகள் வழியே நேரடியாக ஊருக்குள்ளேயே போய் வியாபாரம் நடத்தி வரும் வாய்ப்பும் உண்டு. கடாரத்தின் பிரசித்தியான காளாகி எனப்படும் சிலை வார்ப்புக்கு தேவைப்படும் கார் ஈயத்தை தோண்டும் குகைகள் இந்த மலைகளுக்கு ஒரு நாள் தொலைவில்தான் அதிக அளவில் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான காரணம் நாகவெளியில் உள்ள பலவாதி பர்வத மலைமுகடுதான். இதுதான் கடாரத்திலேயே மிகவும் உயர்ந்த மலைமுகடு. நாளை இங்கிருந்து நாம் புறப்பட்டு 3-4 நாழிகை நேரத்திற்கு எல்லாம் அதை பார்த்துவிடலாம். முதன்முறையாக கடல் வழியாக வருவோருக்கு வழிகாட்டியாக விளங்கும் கலங்கரை விளக்கம் அது. இத்தனை காரணிகளால் தான் அந்த பள்ளத்தாக்கு மிகவும் பிரசித்தி பெற்று இப்போது கீழ்த்திசை நாடுகளின் சிறந்த வணிக தளங்களுள் ஒன்றாகிவிட்டது. இன்னும் நீ என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லையே. அப்படி ஒரு பெருந்துறைமுகம் இருக்கையில் இந்த துறைமுகம் எதற்கு? இங்கு நமது விடுதி ஏன்? பொதுவாக நாகைப்பட்டினத்திலிருந்து நேரடியாக லாமுரி தேசத்தின் வடக்கே கடந்து கடார துறைமுகம் போகலாம். முதல் முறை கடாரம் வருபவர்கள் வரும் வழியும் அதுதான். மானக்கவர தீவுகளின் மத்தியில் இறங்கி முதலில் இங்கே இந்த துறைமுகத்துக்கு வந்து பிறகு நாகவெளி துறைமுகம் செல்வதும் உண்டு. நாம் வந்தது போல கடாரத்து நீரிணை வழியாக செல்வது இப்போது ஏற்பட்ட பழக்கம்தான் குமரா. முன்பெல்லாம் இந்த தலைத்தக்கோல துறைமுகம் வந்து இப்படியே நில வழியாகவும் நதியின் தீரத்தின் வழியாகவும் கிழக்கு கடற்கரை அடைந்து அப்படியே சீனக்கடல் அடைந்து சம்பாபதியின் தெற்கே கடலோடிதான் சீனத்துக்கு செல்வது வழமை. ஆனால் பொருட்களின் அளவும் வரத்தும் அதிகமானதும் இன்னும் சிரமமற்ற கடல் வழி தேவைப்பட்டது. அப்படித்தான் கடாரத்து நீரணை வழியாக செல்ல துவங்கியது. புஜங்கவெளியும் புழக்கத்தில் அதிகரித்தது. இங்கிருந்து என்றாலும் சரி, நாகவெளி துறைமுகத்திலிருந்தும் சரி, சீன தேசம் செல்ல வேண்டும் என்றால் தென்கிழக்கு பருவக்காற்றின் சாதக நிலைக்காக சில வாரங்களோ திங்கள்களோ காத்திருக்க நேரிடும். அப்போது இங்கே தங்கி செல்வதும் முடிந்த அளவு கிழக்கே நில மார்க்கத்தில் சில வியாபாரம் செய்யக்கூடுவதும் கூடுதல் வசதி. கடலோடிய பெருங்கலன்கள் சில கடாரம் வரும்போது முதலில் இங்கு தங்கி செல்வதாலும்
கடாரத்தின் வடபுலன்களுக்காக துறையாகவே இது இருப்பதாலும் பல சமயங்களில் இங்கேயே கொள்முதல் பேச்சுவார்த்தைகளின் முதற்கட்டத்தை முடித்து விடுவது நம்மவரின் வழக்கம். இதையெல்லாம் உத்தேசித்தே பன்னெடுங்காலமாக தமிழ் வணிக பெருமக்கள் இந்த இடத்தில் நல்லதொரு நிலையை ஏற்படுத்தி கொண்டார்கள். நல்ல யோசனைதான். அதன் பிறகு நித்திலன் பேசவில்லை. புருவஞ்சுருக்கிய யோசனையில் இருந்தான். ரத்னசேகரனும் பேசாமல் விடுத்தான். நித்திலன் சிறு வயதினன். முதல் முறை கடல் கடந்து வந்திருக்கிறான். இந்த பரபரப்பு சகஜம்தானே. முதல் முறை நானும் இப்படித்தானே தந்தையை கேள்விகளால் துளைத்தெடுத்தேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் தமையன். இந்த குட்டி துறைமுகமே இப்படி என்றால் நாகவள்ளி துறைமுகம் எப்படி இருக்கும்? இதோ இன்னும் 2 தினங்களில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் விலை மதிப்பற்ற ரத்தினம், தென் தமிழகத்து வணிகர்களின் கனவு தேசம், செல்வம் கொழிக்கும் ஸ்வர்ண தீபத்து சுடர் என்றெல்லாம் வர்ணிக்கப்படும் கடாரத்தின் முக்கிய துறைமுகமான நாகவள்ளி துறைமுகத்தை சென்றடைந்து விடலாம். நினைக்கும் போதே குதூகலமாக இருந்தது. ஆனால் ஒரு புறம் ஏனோ வாழ்வின் மிக முக்கிய கட்டத்தை தான் நெருங்குவதாக தோன்றுகிறது. இப்படியாக தம்பியின் எண்ண ஓட்டம் இருந்தது. மாலை உணவு முடிந்ததும் மேகலை கூத்துக்கான செல்ல முடியுமா என்று தமையனை கேட்டான் நித்திலன். ரத்னசேகரனும் ஆள் அனுப்பினான். வந்தவன் நாடக குழு மறுதினம் கடாரம் செல்ல முடிவு செய்திருப்பதாகவும் இந்த திங்கள் தக்கோலத்தில் கூத்து இல்லை என்றும் செய்தி சொன்னான். பொழுது போகவில்லை. காலார நடந்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு புறப்பட்டான் நித்திலங்குமரன். நித்திலா, உன்னை தடுப்பதாய் நினைக்காதே. யாரிடத்தும் கோபம் கொள்ளாதே. புதிதாக எதை பார்த்தாலும் அதை என்ன ஏது என்று அலசி ஆராயாமல் அமைதியாக சீக்கிரமாக வந்து சேரும் வழியை பார். நீ வரும் வரை எனக்கு இருப்பு கொள்ளாது. காற்று மட்டும் வாங்கிவிட்டு வா, வம்பை வாங்கி கொண்டு வராதே என்றபடி கணக்கு ஏட்டை பிரித்து வைத்து கொண்டு அமர்ந்தான் தமையன். வெறும் வாணிபம் செய்து போவதற்காகவா காலம் இந்த இளைஞனை கடல் கடந்து இங்கே அழைத்து வந்திருக்கிறது? அவனுக்காக விதி வரைந்து வைத்திருக்கும் விளையாட்டுக்களை அறியாதவனாக பரந்த சாலைகள் வழி நடந்தான் நித்திலன். இரவின் வரவை சொல்லும் பின் மாலை நேர காற்று புதிதாக பூத்த மலர்களின் வாசத்தை அள்ளி கொண்டு வந்து கொட்டி அவன் மனதையும் திருடி போக முயற்சித்தது. வானில் வெள்ளிகளுக்கு போட்டியாக பூமியிலும் சற்று தொலைவில் சரிவில் தெரிந்த அங்காடி தெருவின் நெடுகிலும் விளக்குகள் பிரகாசித்தன. தூறல் கழுவி தள்ளிய சாலையும் தட்டி எழுப்பி இருந்த மண் வாசனையும் ஏனோ அவனுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தையும் அங்கே வானவன் மாதேவி பெருந்தெருவில் உள்ள தன் பாட்டி வீட்டு வெளிமுற்றத்தையும் நினைவூட்டின. அவர்கள் மாளிகை இருந்த தெருவிலிருந்து 2 நிமிட நடையில் பெரிய கடை தெரு வந்துவிட்டது. கண்ணெட்டும் தூரத்தில் தெரிந்த கடல் அலைகளின் ஆர்ப்பரிப்பை காட்டிலும் அங்காடி தெருவின் மக்கள் ஆரவாரம் மிகுதியாக இருந்தது. சிறிய தெரு என்றாலும் கூட்டம் அலைமோதியது. என்ன ஐயா இது? அம்மாவின் முகப்பொலிவிற்கு இந்த குறுமுத்து ஈடாகுமா? அதை கீழே வையுங்கள். இதோ இதை பாருங்கள். பாண்டி நாட்டு பெரும் அணுவட்ட முத்து வட்டிகை. இதை அணிந்து கொண்டால் திருவின் தங்கை போல இருப்பார்கள். அங்காடிக்காரரின் புகழ்ச்சியில் முகம் உண்மையிலேயே பொலிவு கண்டது அப்பெண்மணிக்கு. திருவின் தங்கைதானே, தமக்கையாகாத வரை கவலை இல்லை என்று அவர் கணவர் சொன்னதும் அங்கே சின்னதாக சிரிப்பலை. இன்னொரு கடையில் பெரிய சண்டையே நடந்து கொண்டிருந்தது. இந்தாருமையா, நாங்கள் ஒன்றும் சோழபுரத்து பொருட்களையே பார்த்து அறியாதவரல்லர். இந்த சிறு தந்த பேழைக்கு போய் 30 கழஞ்சு சொல்வது எந்த தேசத்திலும் காண முடியாத அநியாயம். அட, என்னையா அநியாயங்கண்டீர்? சேர தேசத்து காடுகளின் வலிமையான யானைகளை பிடித்து சிறந்த தந்தங்களை சரியாக எடுத்து அதை சோழ தேசம் கொணர்ந்து அழகாக பேழை சமைத்து உங்களுக்காக களத்தில் இத்தனை யோஜனை தூரம் கடந்து வந்து விற்றால் இவ்வளவு நியாய தர்மம் பேசுகிறீரே? உமக்கு சோழ தேயத்து விலையில் வேண்டுமென்றால் அடுத்த முறை களம் பிடித்து நீர் அங்கேயே சென்று வாங்கி கொள்ளும். இது ஒன்றும் 10 கழஞ்சு. இது வெறும் 10 மாடைதான். இதோ இந்த கல்லின் அகலம் பார், 4-5 தோரை இருக்கும். தண்டவாணி தங்கத்தில் பதித்ததையா, பாரும் பாரும். என்ன செட்டி, இந்த சாதி குதிரை வேண்டாம் என்றுதானே சொன்னேன். பக்கோ இதோ இருக்கிறது. அங்கிருந்து வாங்க நீதானா வர வேண்டும்? எனக்கு அரபு குதிரையை காட்டு. அவன் நடக்க நடக்க இது போன்ற பேச்சுக்களும் தேய்ந்து கொண்டே வந்தன. பேர் அங்காடிகளிலும் தெருவிலும் பெரும்பாலும் தமிழ் முகங்களாகவே அவனுக்கு தென்பட்டன. அவர்களை தாண்டி சீனர்களும் கடாரத்தின் பூர்வக்குடி மலாய் மக்களும் அதிகம் பேர் இருந்தனர். கடைகளை கவனித்த வணிகர்களில் பலர் அரபு, வங்கம், காம்போஜம், சீனம், சாவகம் மற்றும் யவனம் என்று பல தேசத்தவரும் இருந்தனர்.
அவர்கள் பொதுவாக மலாயோ, ஜாவி மொழியோ, சீனமோ, தமிழோ பேசி விலையை இறக்கியும் ஏற்றியும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தனர். பெரும்பாலும் கடைகளில் கடாரத்தின் அழகிய பெண்கள் அழகான ஒப்பனைகளோடும் கூந்தல் நிறைத்த மலர் அலங்காரத்தோடும் நின்று வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களின் சிறப்புகளை பற்றி விளக்கி கொண்டிருந்தனர். புதிதாக வந்தவர்கள் பேசும் மொழி புரியாத சமயத்தில் கைகளை ஆட்டி அசைத்து மௌன மொழி பேசி கொண்டிருந்தனர். அதை பார்த்து பழைய வாடிக்கையாளர்கள் சிரித்து பின் முடிந்தால் உதவி கொண்டும் இருந்தனர். அவர்களில் சீனர்களை பார்க்கையில்தான் நித்திலனுக்கு பிரமிப்பாக இருந்தது. அவர்களின் நடை, உடை, செயல்பாடுகள், பேச்சு என்று அத்தனையும் அவனை ஈர்க்கும் விதமாக மிகவும் வித்தியாசமாக தனித்தே தெரிந்தார்கள். தென் தமிழகத்து முத்து வணிகர்கள் வளாகம், நாகதேசத்து ரத்தின கூடாரம், அரேபியரின் குதிரைகள் சாவடி, சீன பட்டு கடைகள் என்று ஒவ்வொன்றும் கண் கூசும் சிறப்பும் வனப்பும் மிகுந்த பொருட்களை கடை பரப்பியிருந்தன. இவைகளை தாண்டி வால் மிளகு, பட்டை, பிசின், கற்பூரம் என்று மொத்த கொள்முதலும், கற்றாழை, கருங்காலி மரம் போன்ற பெரிய பொருட்களின் கடைகளும், கீழ்த்திக்கு நாடுகளுக்கே உரித்தான அகில், ஆமை ஓடுகள், காண்டாமிருக கொம்புகள் போன்ற வினோதமான பொருட்கள் தாங்கிய அங்காடிகளும் இருந்தன. சிறு உணவு சாலைகளும், ஒன்றிரண்டு சோமபான கடைகளும், ஆடல் மகளிர் அரங்குகளும் கூட இருந்தன. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டே நடந்தவனுக்கு அரை இருட்டில் வழியில் இருந்த பெரும் கல் கண்ணில் படாமல் போனதில் வியப்பில்லை. சட்டென்று இடறி விழப்போனவனை கட்டி கொண்டன இரு வலிமை மிக்க நீண்ட வெண்கரங்கள். ஏ அப்பா, பார்த்து போகக்கூடாதா? மன்னிக்க வேண்டும், பார்த்து கொண்டே நடந்ததால் தான் பார்க்கவில்லை. நீ பார்த்து கொண்டே நடந்து பார்க்காமல் போனதை பார்த்ததால் தான் நானும் வந்தேன். கலகலவென்று சிரித்தனர் இருவரும். தம்பி, சோழ தேசம்தானே? அத்தனை திட்டமாக சொல்கிறீர்கள். நிறைய பார்த்து பழக்கமோ? அதுவும் தான் என்றவர் அதற்கு பிறகு பேசாமல் அவனையே பார்த்தார். அவனும் அவரை தான் பார்த்து கொண்டிருந்தான். பின் ஏதோ தோன்றியவனாக, ஐயா தாங்கள் என்று இழுத்தான். வியாபாரி என்று வைத்துக்கொள்ளேன். இங்கே உங்கள் அங்காடி இருக்கிறதா? இருக்கலாம். அவர் சிரித்தார். அப்படியென்றால் என்ன வியாபாரம்? மொத்த வியாபாரியா, சில்லறை வியாபாரியா? என்ன பொருள் எங்கிருந்து கொள்முதல் செய்வீர்கள்? உள்நாட்டு வாணிபம் மட்டும்தானா? கடலோடும் வணிகரா? உங்களின் பெயர் கூட சொல்லவில்லையே. பார்த்தாயா, ஒரு முறை தூக்கிவிட்டதற்கு 9 கேள்விகள் கேட்கிறாய். 9 அல்லவே, 8 தானே கேட்டேன். விடமாட்டாயா? சிரித்தபடி அவர் விலகி நடக்க ஆரம்பித்தார். தொடங்கிவிட்டு முடிக்காமல் போவதுதான் கடாரத்து வழக்கமா? ஆம், சொல்லாமல் கொல்லாமல் தொடங்குவது சோழர்கள் வழக்கமானால். வார்த்தைகளில் ஏளன பொருள் தொனித்தாலும் அவரது முகத்திலும் குரலிலும் மந்தகாசமே விஞ்சி தெரிந்தது. ஏனோ போகட்டும் என்று விட முடியவில்லை அவனால். புதியவன், புரியாமல் நிற்கிறேன், வழி சொல்லக்கூடாதா? வழி தெரியாமல் தான் கடல் கடந்து இங்கே வந்தாயா? வந்த வழிதான் தெரிகிறது, அடுத்து போகும் வழி புரியவில்லையே. போகும் வழி தெரிந்துவிட்டால்தான் பூ உலகில் பிரச்சனைகளே இல்லையே என்றவர் அதற்கு மேல் உன்னிடம் எனக்கு பேச நேரம் இல்லை என்பது போல தலையசைத்துவிட்டு நடக்க துவங்கினார். நடையிலும் வேகம். எங்கோ அவசரமாக செல்கிறார் போலும். இருந்தும் அவரை விட மனம் இல்லாதவனாக, பின்னர் சந்திக்கலாமா என்று கேட்டான் நித்திலன். தேவை இருந்தால், நேரம் இருந்தால், விதி இருந்தால். ஒரு சிறு சிரிப்புடன் சட்டென்று இருட்டினில் சென்று மறைந்தார் அவர். நித்திலன் சில வினாடி நேரம் இருட்டை கண்களால் துழாவியபடி நின்றான். அவன் முகத்தில் இளநகை. இந்த மனிதரிடம் பேசுவதில் மனது எத்தனை இலகுவாகிறது என்று எண்ணியபடி மேலும் நடந்தான். ஆனால் இவர் குறித்து ஏதோ உள்ளே நெருடவே செய்தது. அது என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாததால் அதை மனதிலிருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு நடக்க துவங்கினான். மேலும் ஒரு நாழிகை நேரம் கரையையொட்டி தக்கோலத்தின் இரவு வாழ்க்கையை ரசித்தபடியே நடந்தான். பெரும் விகாரைகளும் பள்ளிகளும் தெருவெங்கும் நீண்டு கிடப்பது கண்டு கீழ்த்திக்கில் பௌத்தம் எத்தனைக்கு எத்தனை பரவி கிடக்கிறது என்பதை உணர்ந்தான். இருட்டு விரட்டி வருவது போல இருந்தது. இதோ இந்த திருப்பத்தோடு திரும்பிவிடலாம் என்று எண்ணியபடி நடந்த நித்திலனின் கண்களில் பட்டது அது. ஊரடங்கிய வேளையில் மசமசப்பான இருட்டு பழகி கொண்டிருந்த சமயம் பளீர் என்ற காவி நிற சீலை ஒன்று கண் முன்னே ஒருமுறை மின்னி மறைந்தது. என்ன அது? அவன் கடக்க துவங்கிய பெருந்தன தெருவின் முடிவில் காடு தெரிந்தது. இங்கே காவிக்கு என்ன வேலை? உற்று பார்த்தான். அது காவி அல்ல, பழுப்பு நிறம் என்பது புலனானது. தெரு விளக்கு வெளிச்சத்தில் பளீரென்று வாங்கி பிரதிபலித்தது. மழித்த தலை. பௌத்த பிக்குவா?
இருட்டடித்திருந்த ஒரு மாளிகையின் பக்கவாட்டு சிறு கதவின் வழியே வெளியே வந்தவர் அக்கம் பக்கம் பார்த்தார். சூழ்நிலை உணர்ந்தவனாக நித்திலன் ஒரு தைல மரத்தின் பின் ஒளிந்து கொண்டான். குனிந்த நிலையில் இருந்த அவ்வுருவம் நிமிர்ந்தபோது நெகுநெகுவென்ற உயரம் நித்திலனுக்கு தனியாக தெரிந்தது. மேலும் அங்கும் இங்கும் பார்த்தபடி அந்த பிக்குவின் உருவம் அந்த வீட்டு வாயில் அருகே காத்திருந்தது. அப்போது மற்றொரு உருவம் ஒரு தெருவின் வழியே வெளிப்பட்டு வேக வேகமாக அத்துறவியின் அருகே வந்தது. கண்ணை கசுக்கி கொண்டு பார்த்த நித்திலன் மலைத்தான். ஒரு பெண். அவளது உடையும் தலை தூக்கி சீவிய மலாய் கொண்டையும் ஒரு பக்க முகமும் ஒரு கோணத்தில் மங்களாக தெரிந்தது. துறவியை பார்த்து ஒரு பளிர் புன்னகை செய்தாள் அந்த பெண். பின்னர் இருவரும் வெகு இலகுவாக கரம் கோர்த்து கொண்டு காட்டுக்குள் நுழைய துவங்கினர். நித்திலனுக்கோ 1000 அரபு குதிரைகளின் ஓட்டம் போல பந்தய வேகத்தில் மனது அடித்து கொண்டது. அவனுக்குள் 1000 கேள்விகள். யார் அந்த பிக்கு? அவர் ஏன் ஒரு பெண்ணுடன் ரகசியமாக செல்ல வேண்டும்? என்ன சதி நடக்கிறது இங்கே? அவர்களை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று தோன்றிய தீராத எண்ணத்தை வெகு சிரமப்பட்டு அடக்கி முயற்சி செய்து கொண்டான். ரத்னசேகரன் சொன்னதெல்லாம் நினைவுக்கு வந்தது. புது இடம், புது ஊர், வழி கூட தெரியாமல் இருட்டில் திக்கு தெரியாத காட்டில் ஒரு பிக்குவை பின்தொடர்வது எத்தனை பைத்தியக்காரத்தனம் என்பதை அவன் கூட உணரத்தான் செய்தான். கிளம்பி வெகுநேரம் சென்ற பிறகே நித்திலன் மாளிகை வந்து சேர்ந்தான். வாடா குமரா, இத்தனை நேரமாக எங்குதான் போனாயோ? காற்று வாங்க கடாரம் விட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கே சென்று விட்டாயோ என்றிருந்தது. ரத்னசேகரன் சொல்லிவிட்டு சிரித்தான். என்னடா அமைதியாக இருக்கிறாய்? உன் அரற்றலை விட அமைதி அபாயகரமானதாயிற்றே. என்ன செய்துவிட்டு வந்தாய்? ஐயோ அண்ணா, ஒன்றும் செய்யவில்லை. என்ன இத்தனை தூரம் என் மீது தாழ்ந்த அபிப்பிராயம் வைத்திருக்கிறாய் நீ? அப்படி இல்லையடா. பயம் உன் மீது அல்ல, உன் வயதின் மீது, வாலிப வேகத்தின் மீது. உன் பொதுவான துருதுருப்பில் எதையாவது செய்திருப்பாயோ என்று. ஆமாம், 100 கிழவன் போல பேசு. சரி சரி, எப்படி இருக்கிறது தலை தக்கோலத்து துறைமுகம்? அளவில் சிறியதுதான், ஆனால் சுவாரஸ்யமாகவே இருந்தது. ஓ, மகிழ்ச்சி. ரத்னசேகரன் தன் தம்பி சிக்கல்கள் சுமக்காமல் வந்ததில் பெற்ற நிம்மதியோடு மீண்டும் கணக்கு புத்தகத்தில் ஆழ்ந்தான். ஏன் ரத்னா, நீ இப்படி கணக்கு வியாபாரம் என்றே அலைகிறாயே? கொஞ்சம் உன்னை சுற்றி இருக்கும் உலகத்தையும் தான் பாரேன். நான் உலகை காணவில்லை என்று யாரடா உன்னிடம் சொன்னது? பின்னே உன் நண்பர்கள் எல்லாம் இந்த வயதில் மனைவி மக்கள் என்று சம்சார சாகரத்தில் மூழ்கி முத்தெடுக்கிறார்கள். நீ இன்னும் கணக்கு ஏட்டை கிளறி கொண்டிருக்கிறாய். நித்திலா, வணிகம் மட்டும் என் விருப்பம் அல்ல. பிறகு? ஆர்வம் மின்னிய கண்களுடன் கேட்ட தம்பியை கண்டு புன்னகை புரிந்தான் ரத்னசேகரன். புது புது மொழிகள், கலைகள் கற்பதில் கூட எனக்கு விருப்பம் உண்டு. நாகவெளியில் ஒரு சீனர் இருக்கிறார். அவரிடம் சீன மொழியும் ஓவியக்கலையும் அவர்களின் அறிவியலும் கூட கற்றுக்கொள்ள ஆசை. நாசமாக போனது. ஏனடா? பிள்ளைகள் பெற்று அவைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் வயதில் கல்வி கற்க வேண்டும் என்கிறாய். கற்பதற்கு என்னடா வயது நித்திலா? ஆகா, அதற்கு வயது இல்லைதான். ஆனால் கல்யாணத்துக்கு வயது இருக்கிறதே. அதை விட்டால் அவ்வளவுதான். தமையனின் அருகே சாய்ந்து அமர்ந்து அருகில் இருந்த ரத்தின கற்களை சேர்த்து வைத்து சொட்டாங்கல் ஆட ஆரம்பித்தான். அவனிடமிருந்து அவற்றை பிடுங்கி அவற்றிற்கான பேழையில் பத்திரமாக வைத்த பின் கேட்டான் ரத்னசேகரன். அது சரி, என் திருமணம் குறித்து உனக்கென்ன தம்பி அவ்வளவு அக்கறை? உன் வழித்தடை விலகும் என்று நினைக்கிறாயா? மன்னித்து விடு தம்பி, எனக்கு இப்போதைக்கு திருமணத்தில் விருப்பமில்லை. அப்படியென்றால் பேசாமல் நீயும் தலையை மழித்து கொண்டு பிக்குவாகி என்றதோடு வாக்கியம் முற்று பெறாமல் நின்றது. நித்திலன் மனம் மீண்டும் பிக்குவிடம் போய் நின்றிருந்தது. என்னடா, பாதியில் வார்த்தை வரமாட்டேன் என்கிறதா? ரத்னா, இங்கே புத்த விகாரை நிறைய இருக்கிறதல்லவா? சரியாக கேட்டாய்போ. நமது முன்னோர்கள் கட்டி வைத்து போன கோவில்களை தவிர்த்து இந்த ஊரில் பாதியை புத்த விகாரைகள் தான் அடைத்து கொண்டு கிடக்கின்றன. அறிவு பெட்டகங்கள் என்று அவைகளை சொல்வார்கள். ஏன் கேட்கிறாய்? காட்டுக்குள் ஏதாவது விகாரை இருக்கிறதா? இந்த கேள்வியில் தூக்கி வாரி போட நிமிர்ந்து அமர்ந்தான் ரத்னசேகரன். பார்த்தாயா, வந்தது முதல் ஒழுங்காக இருக்கிறாயே என்று எண்ணினேன். காடு விகாரை என்று ஏதோ விவகாரத்தை இழுத்து கொண்டுதான் வந்திருக்கிறாய் நீ. அவன் குரலில் பதற்றம். அதல்ல ரத்னா, நான் வரும் வழியில் ஒருவர் நெடிய பிக்கு நகரத்தின் கடைக்கோடி தெருமுனையில் ஒரு வீட்டிலிருந்து காட்டுக்குள் போய்க் கொண்டிருந்தார். அந்த வீடு யாருடையது? நல்ல உயரம்,
கொஞ்சம் சரிந்தார் போன்ற தோள்பட்டை, முத்து போல உருண்ட தலை. அந்த பிக்கு யாரென்று உனக்கு தெரியுமா? அவரோடு ஒரு பெண்ணை பார்த்தேன். நித்திலனின் கேள்விகள் தொடர்ந்து கொண்டே போக அப்படியே தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான் ரத்னசேகரன். நல்ல வேளை நித்திலா, நீ ஊர் நினைப்பில் அந்த பிக்குவின் பின்னோடே காட்டுக்குள் போகாமல் இருந்தாயே, அதுவரை மகிழ்ச்சி. அவன் பிக்குவை பின்தொடர்ந்து போனதும் அங்கே அவன் கண்ட காட்சிகளையும் சொன்னால் எங்கே அண்ணன் மூர்ச்சையாகி விடுவானோ என்று எண்ணியபடி மேலே ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தான் நித்திலன். ஆனால் அவனால் அவனது நினைவுகளை தடுக்க முடியவில்லை. அது மீண்டும் தக்கோலத்தின் காட்டுக்குள் நுழைந்திருந்தது. அந்த தெருவில் பிக்குவையும் அந்த பெண்ணையும் கண்ட நித்திலன் தன் ஆவலை அடக்க மாட்டாமல் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவர்கள் காடு கடந்து கடற்கரை அடைந்ததையும் அங்கு நடந்த வினோத காட்சிகளையும் அதன் பிறகு அப்பெண் காட்டுக்குள் சென்று மறைந்ததையும் சில காலம் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த நித்திலன் என்ன நடக்கிறது என்று ஒருவாறும் புரிந்து கொள்ள முடியாத குழப்பத்தில் திரும்பி அவன் வந்த தெருமுனையை அடைந்தான். அப்போது தன் பின்னே இருளோடு இருளாக கரு நிழலாய் ஒரு உருவம் தொடர்வதை உணர்ந்தான். அவனுக்குள் மீண்டும் பந்தய குதிரை. திரும்பி பாராமல் நடக்கலானான். ஒலி எழும்பவில்லை எனினும் உருவம் தன்னை தொடர்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டான். இதை இப்படியே விடுவதற்கில்லை என்று எண்ணிக்கொண்டவன் நடையை வேகப்படுத்தி ஒரு தெருவுக்குள் நுழைந்தான். அவன் கண்கள் நாற்புறமும் துழாவின. ஏதோ கணக்கீடல்களோடு மெல்ல நடந்தவன் சட்டென்று ஒரு சிறு பாதைக்குள் சென்று மறைந்தான். அது ஒரு மாளிகையின் இடைக்கதவு. அதற்குள் நித்திலன் மறையவும் அவனை தொடர்ந்த உருவம் ஒரு கணம் திடுக்கிட்டு நிதானித்தது. சுற்றுமுற்றும் பார்த்தது. அவனை தொடரலாமா வேண்டாமா என்று சிறு குழப்பத்தில் நின்று பிறகு தலை நிமிர்ந்தபடி வேகமாக நித்திலன் சென்ற கதவை அடைந்து மெல்ல திறந்தது. இருளில் ஒளிந்து கொண்டிருந்த நித்திலன் கதவு திறக்கவும் கன நேரமும் தாமதிக்காமல் வாசலில் நின்ற உருவத்தை பின்னிருந்து பிணைத்து திருப்பி சுவற்றில் பதித்து தன் முகம் நோக்கி திருப்பினான். கையில் ஏதும் ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தில் தேடியவன் அதிர்ந்தான். ஆயுதம் இருந்தது கரத்தில் அல்ல, முகத்தில். எவரையும் எளிதில் வீழ்த்திவிடும் வலிமை பெற்ற கூர்த்தீட்டிய வேல் விழிகள் இரண்டு மயில் தோகையாக படபடத்த இமைகளுக்கு கீழே கிடந்தன. அவை ஒரு கணம் மிரட்சியும் மறுகணம் கவனமும் அவஸ்தையையும் காட்டி விழித்தன. மலைத்து போனான் நித்திலன். கூர் நாசிக்கு கீழே துடித்து கொண்டிருந்த அதரங்கள் விடி வெள்ளியின் வெளிச்சத்தில் சிதறிய நட்சத்திரங்களாக மின்னின. அப்போதுதான் அவளது உடலின் அருகாமையை அவன் உணர்ந்தான். நன்னெறி காரணமாக அவன் துரிதமாக விலகிய ஒரு வினாடிக்கும் குறைவான நேரமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. லாவகமாக பிடியிலிருந்து நழுவியவள் மின்னலாக இருளுக்குள் ஓடி மறைந்தாள். நித்திலன் இன்னும் பிரமை பீடித்து நின்றான். யார் இவள்? பிக்குவுடன் வந்தவளா? என்னை ஏன் தொடர்ந்து வந்தாள்? குழம்பி போனான் நித்திலன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.